எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 36க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, சர்வதேச பெண்கள் ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1978. இரண்டாவது கேள்வி, தவறான கூற்றை கண்டறியவும். ஆப்ஷன் பி, அதாவது பிரிவு 45 18 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க முயல்கிறது என்பது தவறான கூற்று. அடுத்து, குழந்தைகள் உரிமை குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? ஆப்ஷன் ஏ, 14 வயதிற்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் எனப்படுவோர் என்பது சரியான கூற்று அல்ல. அடுத்து, சிவப்பு விளக்கு ஒளிரும்போது நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்து, பாதசாரிகள் சாலையை கடக்கும் இடம். வரிகோட்டு பாதையில். அடுத்து, ஆறாவது கேள்வி, சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் மாதம் ஜனவரி. அவசர காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்தி சேவைக்காக அழைக்க வேண்டிய எண் 108. ஆப்ஷன் ஏ. அடுத்து, எட்டாவது கேள்வி, சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் யாவை? சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் இவை அனைத்தும், அதாவது அதிவேகம், குடிபோதையில் ஓட்டுதல், ஓட்டுநர்கள் கவனச்சிதறல். அடுத்து, போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை கட்டாய குறியீடுகள். சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2016. ஏபிஎஸ் என்பதனை விரிவாக்கம் செய்க. பூட்டுதலில்லா நிறுத்தும் அமைப்பு, அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அடுத்து, வளைவில் முந்துவது அனுமதி இல்லை. அவசர சிகிச்சை ஊர்தி வரும்பொழுது நம் வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வேண்டும். அடுத்து, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். இந்திய இராணுவப்படையின் முதன்மை நோக்கமானது மேற்கூறிய அனைத்தும் என்னென்ன? தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை காத்தல். இவை அனைத்துமே இந்திய இராணுவப்படையின் முதன்மை நோக்கம். அடுத்து, இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள்
இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 15. அடுத்து அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகம். இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978. 1978. அடுத்து இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. அவைகளுள் ஒன்று பஞ்சசீலம். பஞ்சசீலம். அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவுக்கு சொந்தமானவை? அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள். ஆப்ஷன் பி. அடுத்து இந்திய விமானப்படையிலிருந்து 5 நட்சத்திர அந்தஸ்து, அதாவது 5 ஸ்டார் கிரேட் கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி. ஆப்ஷன் ஏ அர்ஜுன் சிங். அடுத்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர். அணிசேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் வி கே கிருஷ்ணமேனன். வி கே கிருஷ்ணமேனன். அடுத்து இந்திய ஆயுதப்படைகள் எதன் கீழ் செயல்படுகின்றன? பாதுகாப்பு அமைச்சகம். பாதுகாப்பு அமைச்சகம். சீன இந்திய போர் நடைபெற்ற ஆண்டு. சீன இந்திய போர் நடைபெற்ற ஆண்டு 1962. நன்றி.